அண்ணன் ஜவஹர் 3ஆம் ஆண்டு நினைவு தினம். முதல்ல மாப்பிள்ளை டார்வின், பாலு 2 பேருக்கும் நன்றி தான். ஏன்னா அண்ணன் பாண்டியன் சொன்ன மாதிரி போன முறை அவங்க மதுரையில் தான் மதுரையில் வச்சு பண்ணாங்க. இந்த முறை ஒரு அரங்கில் பண்ணணுமாமா, பண்ண போகிறோன்னு முடிவு எடுத்துட்டான். எல்லாத்தையும் முடிவு எடுத்து காலையிலேருந்து நிகழ்ச்சி, நீங்கள் 4 மணிக்கு வரீங்க, டாக்குமெண்ட்ரி, அந்த திட்டம்லாம். அப்போ தான் ஜவஹரை பார்த்தேன், கொஞ்சோண்டு ஜவஹரை அவனுக்குள்ளே. இந்த திட்டம்லாம். ஆமாம், காலையில் வருவேன், தயாராக இருக்கீங்க. அமிப்பா தரும் புக்கை போட சொன்னதும் அப்படி தான் போடுறீங்க. சரிண்ணே, ஆனால் இப்போ எங்களுக்கு அது பெரிய பலனாக இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு பெரிய அதான் பாண்டியன் சொல்லும்போது சொன்னாங்கள்ல, ஒரு போராளி, ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், கட்டுன்னுலாம் இருப்பாங்க, எரிஞ்சு விழுவாங்க. இப்போ எரிஞ்சு விழுகிறவங்க இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த மூஞ்சியை மாற்றினவர். நான் எப்பையும் ஒரு இந்த அன்பு, பேரன்பு இல்லை, அது வாழ்க்கையில் பெரிய, அவர் இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான். எங்கள் ராமசாமி வந்திருக்காரு, ஒரு பொண்ணு இந்த இப்போ பாடிச்சு, அழகாக பாடிச்சு, இந்த இருக்காங்க. தோழர் பாண்டியனை பேசும்போது இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது. உங்கள் பொண்ணு தானே? ஓ சரி, அப்பா அவ சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா? இல்லைல்ல, அப்போ இயல்பாக வந்துச்சு, நான் பார்த்தேன். தொடச்சிக்கிட்டே இருக்கு, நல்லா பாடிச்சு. சூப்பர், நல்ல பாட்டு. அந்த முகத்தே ஒரு தோழர்கள், அதாவது போராளிங்கிற முகத்தை மாற்றினவர். முகம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றின எங்கள் குரு குத்தூசி அறையில் தான் சந்திப்பு, வாரம் ஒரு நாள் சந்திப்பு. என்ன கலகலப்பு, எவ்வளோ விஷயம். ஒரு மனுஷனுக்குள்ளே சரஸ்வதிக்கா சொன்னதில் 3/4 நான் ஆமதிக்கிறேன். மேன் ஜாவனிஸ்ட். அது வீட்டுக்கு போனால் குடித்த டம்ளர் இங்கே தான் இருக்கும். நான் போய் உடனே அக்காவை கூடுவேன் அப்படிமாரி. சரி, அது ஒன்றும் மாற்ற முடியாது. சின்ன சின்ன குறைகள் இருக்கும்ல ஒரு மனுஷன், அதை நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணன் பக்கம், அக்கா பக்கம் 2 பேர் இல்லாமல் இந்த பேருங்கிறது இருக்குல்ல, இறந்த அடுத்த வருஷம் அவங்க போகிறது, அது நம்பிக்கையெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. அக்கா இறக்குது, ஏற்ற மாதிரி போய் டீ சாப்பிட போகிறோம், அடுத்த வருஷம் இருக்குமா பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாரு. இறந்து இதில் வச்சுட்டு நம்ம தான் டீ சாப்பிட போகிறோம். அந்த இடுகாட்டுக்கு எதிராக டீ கடை முடிச்சுட்டு, அக்காவை முடிச்சுட்டு நாங்கள் டீ கடைக்கு சாப்பிடுவோம். எப்பவுமே எங்கே நின்னாலும் டீ கடை அடிக்கிறது தானே, டீ அடிக்கிறது தானே நம்ம வேலை. அப்போ சாப்பிட்டு அடுத்த வருஷம் இருக்குமா பார்ப்போம் அப்படின்னு போகிறாரு. கரெக்டாக அடுத்த வருஷம் இல்லை. அதில் நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு. ஆனால் அந்த இணைங்கிறது அப்படி ஒரு இணை 2 பேருக்குள்ளே. அந்த சாவனிஸ்ட், இந்த ஆங்கிலத்தில் சொன்னாங்களே, அந்த இதெல்லாம் இருக்குது, ஈஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் அக்கா விட்டு கொடுத்ததில்லை. அது ஒரு அப்படி ஒரு தான் சம்பாதிக்கிறோங்கிற எந்த இடத்துலையும் அது காமிச்சதில்லை. இவரும் அதில் தான் சாப்பிட்றோங்கிறது எந்த இடத்துலையும் காட்டிக்கிட்டது இல்லை சார். அதாவது இப்போ இந்த இதை பார்த்தேன், போகிற போக்கில் சொல்லுவார். மிசாவில் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நானும் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். ஒருத்தனை பிடிச்சாங்க, யோ நீ ரைட் கம்யூனிஸ்டா லெஃப்ட் கம்யூனிஸ்டான்னு கேட்டான். இல்லையா, நான் ஆன்டி கம்யூனிஸ்ட். எந்த கம்யூனிஸ்ட்டை கேட்றான், தூக்கி உள்ளே போடுறாங்க. ஏன்னா ஆன்டி கம்யூனிஸ்ட் அப்படி தூக்கி போட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்.
அதாவது அந்த மங்களபுரம் சொன்னாங்க இல்லையா, மங்களபுரம் நிறைய பேர் பேசினாங்க. அந்த எங்கள் மணிவண்ணன் குடும்பம், எங்கள் சீன அக்காலாம் வந்திருப்பாங்க. அங்கே போனாங்க, ஒவ்வொரு வீடும் அந்த வீட்டில் செங்கலுமே ஜவஹர் பேஸ். அவர் அந்த 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 ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு நான் கேள்விப்பட்டது எப்போது திராவிட கழகங்கள் அப்படி வளர்க்கப்பட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஆனால் இது அந்த மங்களபுரத்தில் இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் பட்ட பாடை, ஏன்னா நான் இப்போ அங்கே நான் முகப்பேரில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்குது. நான் நிறைய பேர் சந்திக்கிறேன். நான் காலையில் வாக்கிங் போகும்போது அவ்வளோ பேர் வந்து பேசுவாங்க. அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்து நம்மளோட வாழ்ந்திருக்காருங்கிறது எனக்கு அது ஒரு நமக்கு ஒரு பெரிய கொடுப்பனை தான். எனக்கு பொடா என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஆஃபீஸ் தான் இருந்தார். அடுத்த நாளே போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். போராட்டத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்கலன்னு ஒன்று எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லா குடும்பத்தையும் வர வச்சு உட்கார வச்சு நல்லக்கண்ணையிலேருந்து ஐயா வரதராஜனையிலேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தி, எல்லாரையும் ஒரு காங்கிரஸ்லேருந்து எல்லாரையும் வரவழைச்சி அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நடத்தி, அதை நாங்கள் ஆஃபீஸ்குள்ளே நடத்துவோம், அவங்களால எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்து, அதே மாதிரி பத்திரிகை பாதுகாப்பு சங்கம்னு சொல்லிட்டு சங்கத்தை உடனே ஏற்படுத்தி எல்லா கட்சி பெரிய தலைவர்கள் எல்லாம் கலைஞர்லேருந்து எல்லாரையும் போய் நேராக பார்த்து, கிட்டத்தட்ட காமராஜர் அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேரை வச்சு ஒரு பெரிய பொடா எதிர்ப்பு கூட்டம் ஒன்று பண்ணார். இவர் தான் முன்னெடுத்தது. ஒரு மனுஷனால் அப்படி அசைக்க முடியாது. அதான் அந்த கூட்டணி தான், அந்த மேடையில் ஏற்பட்ட கூட்டணி தான் 2004 40-40 தேர்தலில் வெற்றி பெற்றது. அது நாளைக்கு வரப்போகிற 4ஆம் தேதி வரப்போகிறதுலேயே அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதை தான் வாங்க போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஆளுமை அது சிரிச்சுட்டே அதே நேரம் கோவப்படுற நேரத்தில் அந்த கோவத்துக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது. எங்களை விட்டு முதல்ல துரைன்னு ஒரு எடிட்டர் இருந்தார். அவர் இல்லை வெளியே போகிறாரு அப்படின்னு ஒன்று கூப்பிட்டாரு என்னைய. அப்போ வந்து தமிழன்னு ஒரு பத்திரிக்கை வேலை பார்க்குறாரு. முரசொலிலேருந்து தமிழன்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. அப்போ என்னை பார்க்கணுன்னாரு. சரி நான் போனேன். துரை போகிறாரம்மே, நாளைக்கு அவர் இருக்கணும், நான் வரையலை அப்படின்ட்டு போயிட்டார். இல்லைண்ணே, நாளைக்கு வருவேன் பேசுவேன் அப்படின்னு போயிட்டார். வேறு வழி இல்லைன்னா அடிப்பார் போல். அதே மாதிரி 2வது சம்பவம், இன்னொரு நம்ம ஆஃபீஸ்லேருந்து காமராஜன் ஒரு தம்பி, காலையில் வரேன், அவர் வரேன் இருக்கணும். அதாவது இந்த குழு, இந்த கூட்டம், குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. அது இந்த இந்த அதாவது அதிகாரம் இருக்கும், அதே நேரம் அன்பு இருக்கும். அரட்டி சொல்கிறதுல அந்த பண்பு அது இல்லாதது ஒரு வெற்றிடம் தான். அது ஜவஹர்னு இப்போ வேணும், நிறைய ஜவஹர் மாதிரி யாரும் வர முடியாது. அது மாத்திரம் ஜவஹர் துணையா பூர்ணத்தக்கா 2 பேருங்கிறது ஒரு வெற்றிடம். இருவருக்கும் வீர வணக்கம். நன்றி.